நினைச்சிட்டு இருக்க? போன் மேல போன் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நான் இங்க வரலனா நீ என் வீட்டுக்கு வந்துடுன்னு பயமுறுத்துற. இங்க பாரு, உன் மிரட்டலுக்கு பயந்தெல்லாம் ஒண்ணு நான் இங்க வரல. என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க வந்தேன். இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. இத வச்சு உன் புருஷனை வெயில எடுப்பியோ இல்ல ஜெயிலே வச்சு சமாதி ஆக்குவியோ எனக்கு தெரியாது. இனிமே பணம் கேட்டு உன்கிட்ட இருந்து இந்த அப்படி நீங்க சொல்றது உங்களுக்கே நியாயமா இருக்கானே? உங்களுக்காக உதவி பண்ண போய் தானே என் புருஷன் ஜெயில இருக்காரு. அவரு நினைச்சிருந்தா உங்களை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு அவரு வெளியில இருந்திருப்பாருன்னு பண்ண போய் தானே ஜெயில இருக்காரு. அவர் செஞ்ச உதவிக்காவது நீங்க மனசாட்சியோட நடந்துக்கோங்கண்ணே. இங்க பாரு, நான் ஒன்னும் பணம் கொடுக்காம இல்ல. அவனுக்கு ஏற்கனவே 1,00,000 ரூபாய் பணம் கொடுத்துட்டேன். இதுக்கு நான் எப்படி பணம் தர முடியும்? என்னாலலாம் இனிமே பணம் தர முடியாது. உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. கடங்காரங்க எல்லாம் வீடு தேடி வந்து அசல குடு வட்டிய குடுன்னு தொல்லை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கண்ணே. 50,000 கொடுத்துட்டு போங்கண்ணே. 50,000 ரூபாவா? என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற. இது கொடுத்ததே அதிகம். இதுக்கு மேல நான் உனக்கு 10 பைசா கூட தர மாட்டேன். எனக்கு இனிமே பணம் கேட்டு போன் பண்ண அவ்வளவுதான், பாத்துக்க. இந்த பணத்தை வச்சு என் புருஷனை எப்படி நான் வெளியில கொண்டு வருவேன்? ஒரு நிமிஷம். யார் நீங்க? உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவதே. புரியலையே. புரியுற மாதிரி சொல்றேம்மா. இப்ப வந்துட்டு போனாங்களே எசக்கி, அவங்க ஏன் கிட்ட இருந்ததே அம்மன் நகைய திருடி கொண்டு வந்து உங்க புருஷன் கிட்ட கொடுத்தாக. என்ன சொல்றீங்க? ஆமா, அன்னபூர்ணி அம்மாவோட மூத்த மருமகனா என் மேல திருட்டு பட்டம் கட்டி என்னைய வீட்ல இருந்து வெளியில அனுப்புத்தே அந்த நகைய திருடிட்டு வந்து உங்க புருஷன் கிட்ட கொடுத்து உருக்க சொல்லிருக்காக. ஆனா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அந்த எசக்கி பண்ண தப்புக்கு இப்ப உங்க வீட்டுக்காரர் ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காக. தப்பு செஞ்ச எசக்கி சுதந்திரமா வெளியில சுத்திட்டு இருக்காக. இங்க பாருங்க, அந்த எசக்கிய காப்பாத்த போய்தே உங்க வீட்டுக்காரர் ஜெயில கஷ்டப்பட்டுட்டு இருக்காக. இதுக்கப்புறமும் எசக்கிய காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் நீங்களும் கஷ்டம் தான் பட போறீங்க. நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்க புருஷனை வெளியில கொண்டுட்டு வந்துடலாம். இல்லனா உங்க வீட்டுக்காரர் ஜெயிலே இருக்கிற மாதிரி ஆயிரும். என்னால என்னமா பண்ண முடியும்? அவரை காட்டி கொடுத்தா என்னையும் என் புருஷனையும் ஆளுங்க வச்சு அவரு என்ன வேணாலும் பண்ணுவாரு. என்ன, உங்களையும் உங்க புருஷனையும் கொலை பண்ணிருவேன்னு மிரட்டினாங்களா? ஆமாம்மா. அவங்க மிரட்டலுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க.